பாருங்க, திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? குடிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா தாமிரபரணி நல்லா இருக்குன்னு? பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா சுத்திகரிப்பு பண்றோம், எல்லா சாக்கடையும் நாங்க ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேரு என்னையா? முருகன் ஐயா பேரு. தண்ணி நல்லா இருக்கா? குடிக்க முடியுதா? குடிக்க எப்படி முடியும்? குடிக்கவே முடியல. குடிக்கவே முடியல. எப்படி குடிக்க முடியும்னு சொல்றாப்ல. எதுவும் ஒரு மாற்றம் இருக்க? குளிச்சா ஏதாவது நல்லா இருக்கு? ஊரல் எடுக்கும். அதாவது குளிச்சா ஊரல் எடுக்கும். தண்ணி சுத்தமா இல்ல. முந்தியெல்லாம் குடிப்பாங்களா, இப்ப குடிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேரு என்ன? கணேசன் ஐயா பேர் கணேசன். தண்ணி எப்படியா இருக்கு? சரி, கவர்மெண்ட்ல இருந்து சாக்கடை எல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உள்ள வருதா? உள்ள வந்துட்டு தான் இருக்கு. உள்ள வருதான் செய்யுது. என்னையா உள்ள வருது, எதுவுமே தடுக்கல. நீங்க சின்ன பிள்ளைல எல்லாம் தண்ணி எப்படியா இருக்கும்? நல்லா இருக்கு. கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்கும். குடிப்பீங்க? குடிச்சிருக்கீங்களா அந்த தண்ணியை? குடிச்சிட்டு குடிச்சிருக்கீங்க. இங்கதான் சாப்பிடுவீங்க. ஆமா. முந்தியெல்லாம் மரங்கள்லாம் உள்ள இருக்குமா ஐயா? கிடையாது. எல்லாம் மணலா இருந்திருக்கும். இன்னைக்கு மணல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் களிமண் ஆனதுனால மரங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாம சாக்கடை தண்ணி உள்ள வரனால அங்க பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல, நேர்ல தான் எடுத்து கள ஆய்வு தான் எல்லாமே பண்றேன். அப்படியே கெட்டி கிடக்கு. எங்க நாலு பால் நீரமைகள் கெட்டி கிடக்கு. வழித்தடங்கள்லாம் மரம் முளைஞ்சி திட்டுகளா மாறதுனால தண்ணி ஓட்டம் இல்லாம களங்களா நின்னு கொண்டு இருக்கிறது. சாக்கடைகள் உள்ளே வருது. குடிக்க தண்ணி முடியல. இங்க பாருங்க, இந்த கிளாஸ்லயே அழுக்க பாருங்க. இங்க பாருங்க, கிளாஸ்ல அழுக்க பாருங்க. நான் பொய் சொல்லவே இல்லை. இந்த பாருங்க, கலரை பாருங்க. இந்த நிலை மாறணும். இது எல்லாருக்கும் அதிகாரிகளுக்கு அனுப்புங்க, சிஎம்க்கு அனுப்புங்க, மக்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கு அனுப்புங்க, எம்பிக்கு அனுப்புங்க, முதலமைச்சருக்கு அனுப்புங்க. தீர்வு கண்டிப்பா வரணுமையா நம்மளுக்கு. உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல அந்த தண்ணிய. அதனாலதான் சொல்றோம், உங்க குழந்தைகளுக்கு நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. வணக்கம்.